மேடம் பசங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். வேண்டாம் மேடம் அவங்க வந்து என்ன நீங்க உங்க புருஷனோட வாயிலனா பசங்களை அனுப்ப முடியாதுமா. நீதான் வேணான்னு ஒதுக்கி விட்ட. அவங்க தான் மேடம் நான் தான் எல்லா வழியும் நீ பண்ணினதுனால தான் அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. அப்படி இல்ல மேடம் அவங்க ஏற்கனவே குடிப்பாங்க மேடம். அவங்க ஏற்கனவே குடிச்சனா அது வேற. ஏற்கனவே நான் கல்யாணம் குடிக்கிற அளவுக்கு குடியா நடந்து இந்த காரணத்தால தான். அவங்க இந்த கட்டத்துக்கு முன்னாடி பயங்கர குடி மேடம். அதெல்லாம் விடுங்க. அவர் போய் ஹோம்ல இருந்திருக்காரு. இருக்குங்க இருந்து 2 மாசம் அதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க பெரிய பொண்ணு தான் மேடம் காரணம். அப்பே துரத்தி அந்த பெரிய பொண்ணு தெரு நடுக்க அடிச்சாரு. அந்த பொண்ணு தான் மேடம் இந்த ஐடியா ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்காக 100 தப்பு செய்றா. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்லிட்டு. பெரிய பொண்ணு அதுக்காக அடிச்சாங்க. தப்பே பண்ணலையா? தப்பு பண்ணல மேடம். எந்த தப்பு பண்ணல? எந்த தப்பு பண்ணல மேடம். அவங்க பெரிய பொண்ணு மூஞ்சி பார்த்து சொல்லுங்க. தப்பு பண்ணல மேடம். அவங்க பெரிய பொண்ணு இந்த அப்பா வருமா அந்த அக்கா கிட்ட கஞ்சல. எந்த அப்படியே இந்த மாதிரி அசிங்கப்படுறாங்க. நான் உன்னை அசிங்கப்படுறேன். அவங்க பெரிய பொண்ணு ஒண்ணு இல்ல மேடம் தப்பு பண்ணல. இப்ப வச்சிருக்க செல் இங்க வாங்கி வச்சிருக்காங்க. அந்த செல்லை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இவ தப்பு பண்ணலன்னு சொல்றாங்க. தப்பு பண்ணல செல் வச்சிருக்கா. அந்த செல்லை டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. அப்படியா? வேணாம் கால்ல வந்து செல் எல்லாம் டெஸ்ட் பண்ண வேணாம். செல் எல்லாம் அப்புறம் என்ன நீ தப்பு பண்ணல. பெரிய பொண்ணே தான் கண்ணால பார்த்த உண்மை ஊர் புள்ள சொல்லிடுச்சு. அந்த நீ உண்மையா ஒத்துமையா இருந்தா அந்த செல்லை டெஸ்ட் பண்ணு. அந்த செல் வேணாம். அதுல எதுவும் தப்பு இல்லனா உங்க முன்னாலே உடைச்சு போடுங்க மேடம். அவருக்கும் வேணாம் எனக்கு வேணாம். உனக்கு என்னமா பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ண மாட்டேன் மேடம். தயவு செய்து இந்த பாரு நீ சும்மா தப்பு பண்ண மாட்டேனா பசங்களை பார்த்து நான் அனுப்ப மாட்டேன். இப்போ நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணி உங்க ரெண்டு பேர் மேலயும் கேஸ் போட சொல்லுவேன். வேண்டாம் மேடம். அப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன தம்மா? இல்ல மேடம் எந்த ஒரு ஏன் வேணாம் ஆன் பண்ணாதேன்றா. ஒத்துமை தானே நீ சுத்தமா இருக்கறதா சொல்ற. ஆன் பண்ணாத வேணாம்ன்ற. செல்ல கொடுத்துருங்க. அதுல தப்பு இல்லனா சொல்லு. இப்போ நான் வேண்டாம் சார். இல்ல மேடம். அப்ப எனக்கு உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு மேடம். போன் பேசுறது ஒரு தப்பு தான் மேடம். போன் பேசல மத்தபடி நீங்க உங்க சைடுல என்ன தப்பு பண்ணாங்க உண்மையை சொல்லு. அவங்க உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டா நீங்க சேர்த்துப்பீங்களா? நான் என்ன சொல்றேன், மீறி ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பா. அப்புறம் மெட்ராஸ் வேணா ஊரோட வா. நான் இப்ப கூட சொல்றேன் மேடம். எனக்கு செல் வேணா ஒண்ணு வேணா சிம் வேணா. அவங்க முன்னாலே புட்டு உடைச்சு போட்டுட்டு ஒழுங்கா இருக்கணும் மேடம். சொல்றாருல ஊரோட வா போலாம். போலாம் தான் சொல்றேன். இப்போ இன்னைக்கே கிளம்புறோம் நீ. அப்ப பாத்து எப்படி மேடம் இன்னைக்கே கிளம்புன்னு சொல்றாங்க. ஊருக்கு போய் சேர்ந்தா எழுதி கொடுத்து வருவோம். மறு மாசம் ஆகணும். வந்து 4 மாசம் ஆகணும். ஒரு அதான் வருஷம் சொல்றாரு இன்னைக்கே இப்பவே கிளம்பி வர சொல்லுக்கா நான் கூட்டி போறேன். மேடம் அவங்க அப்படிதான் மேடம் பேசுவாங்க. பழுக்க பேசுவாங்க. வீட்ல போய் என்ன பழுக்க இல்ல மேடம். தப்பு நடந்து முடிஞ்சானே கூப்பிட்டா. மெட்ராஸ் வாழ்க்கை வேணாம். இனி ஒரு வாழ்க்கை வேணாம். மெட்ராஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்களா? நான் எல்லாத்தையும் குறை சொல்ல மாட்டேன். கடையில வேலை செஞ்சவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க. மெட்ராஸ்ல இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க சொல்றீங்க. நான் எல்லாத்தையும் நான் குறை சொல்றேன். நீங்க தப்பு பண்றது மனசு பாத்ரூம் குள்ள பூட்டி வச்சாலும் தப்பு பண்ணும். காசுக்காக பண்றீங்களா? இல்ல மேடம் அந்த மேல எதுவுமே கிடையாது. காசுக்காக பண்றீங்களா? அந்த மேல நான் காசு எதுக்காக பண்றீங்க? அந்த மேல எதுவும் இல்ல மேடம். எனக்கு அந்த மேல பழக்கமே இல்ல மேடம். தப்பு மட்டும் பண்ணேன். ஏதாவது உயிரே மணியான அவனா முத்திய மணியான போது மயங்கறா அவ்வளவுதான் மதி கட்டற. தயவு செய்து அந்த மேல பேசாதீங்க மேடம். நான் டைம் அந்த மேல நான் 16 வருஷம் குடும்பம் பண்ணிறேன். காசுக்காக எல்லாம் போறேன். காசு வேலை இல்ல மேடம். காசுக்காக போனா எனக்கு தெரியாது. காசுக்காக போனா பசங்க கஞ்சி குடிக்குது. நான் உங்ககிட்ட மறுபடியும் கொண்டு போயிட்டு வந்து மறுபடியும் எதுக்கு கேக்குறேன்னா உங்களை குற்றவாளியா காமிச்சு கொடுக்கறதுக்காக இல்ல. காமிச்சு கொடுக்கல மேடம். இன்னும் ஒழுங்கா இருக்கற. இன்னும் ஒழுங்கா இருக்கணும்னா நீ ஏன் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் நான் உன்னை நம்புவேன். இல்ல மேடம். முதல்ல பேர் தெரியும், போன் நம்பர் தெரியும், எல்லாமே என்கிட்ட இருக்குது. எல்லா அட்டாச்சுமே இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க மேடம். நான் போய் பாத்திருக்கேன். பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக அந்த வேலை கூட செஞ்சு காப்பாத்துற தாய்ங்க இருக்காங்க. அவங்கள கூட கையெடுத்து கும்பிடலாம். ஏன்னா அந்த பசங்களுக்கு வேற வழி இல்லாம கதி இல்லாம அந்த வேலை இருக்க மாட்டேன் மேடம். தெரியுமா? அவங்கள கையெடுத்து கும்பிடலாம். அந்த மாதிரி இருக்க மாட்டேன் மேடம். நான் தயவு செய்து நான் மேல வச்சுக்க மாட்டேன். நானும் சொன்னேன். ஆமா இவர் ரொம்ப நல்லவர் மேடம். தயவு செய்து போட மாட்டேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில
நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.